பச்சை வயலே பணம் கூடல் வெளியே மட்டு நகர்வாவியிலே ஆடும் மகளே. வந்தோரை வாழ வைக்கும் வன்னி என்று சொல்லுவாங்க. அப்போ அங்கே போனால் நாங்கள் போய் நின்றா வித்தியாசமாக தெரியுமே செய்தி அறிக்கை வந்து விவேகத்தின் கல்லான்னு சொல்லி வாங்க தம்பி டீ குடிச்சிட்டு போகலாம்ட்டு அப்படி தான் நாங்கள் அங்கே நின்று தொலைத்தொடர்பும் இல்லை. அப்போ இந்த போக்கி தானே ஏபுரமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏபுரத்துக்குலாம் கூட அங்கே தான் கூட இந்த நம்ம சின்னங்களுக்கு இப்போ போகிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கும். அங்கே ஒரு ஜவுக்கையாண்டவாள் இருந்தவர். அவருக்கு பட்டம் ஜவுக்கையான். அவருக்கு சாணா வராது, சாணா வராது, ஜான்னு தான் சொல்லுவார். அதைத்தான் சொல்லதான் சொல்லிடாது. இந்த இரும்பு சட்டியில் இது பட்டாலாம் பெரிய புள்ளியாக போகுதுன்னு சொல்லுவாங்க. சில இந்த மச்சாள் ஒருத்தி இருந்தவள், அவளு என்ன விட்டு இருக்க மாட்டாள். சின்ன இல்லை 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 இப்போ இல்லை. விஜயக்காவோட அவளோட சமையல்லாம் அதில் நல்லா இருந்தது. சாப்பிட்டது எங்களோட பொடிகள் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு எங்களை தயாரிப்பாளர் தொடர்பு கொண்டு வாங்க வந்து இது நாங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்றால் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வாரமும் புட்டுக்கதை அப்படின்னா புட்டுக்கதைன்னா என்ன இது கேள்வி? புட்டுக்கதை நக்கீரன் சபையில புட்டுக்கதை உணாலும் ஆரோ சமைச்சு தர புட்டை ஆரோ சாப்பிட்டு எங்கேயோ இருந்து காய்ச்சினாங்க. உள்ளுக்கு இருந்து அழுத்துட்டு வெளியில வர போறோம். வெளியில ஒரு நல்ல ஒரு பழமையான வீட்டுல இருந்து கொண்டு நாங்களே சமைச்சு நாங்கள் இல்ல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, உஷாந்து சமைக்க நான் சாப்பிட எங்களோட வந்த ஒரு விருந்தினர். சரி, என்ன செய்ய எங்கேயாவது போல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்லுவோம், அண்ணா நான் சமைச்சு தரேன் நீ வா. இங்கே இருக்குதுல்ல கொஞ்சம். அப்படி இல்ல, அண்ணா இருக்கும்போது தங்கச்சி சமைக்க கூடாது. சரி சரி, இப்ப நீங்க புட்டு மட்டும் புட்டோட என்ன தருவீங்க எங்களுக்கு? முதல் கருவாட்டுக்கறி. கருவாட்டுக்கறிக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு, இதை பார்த்து சமைக்க தெரியாத சமைக்க பழகும். சரி, நாங்க உங்களுக்கு சமையல் ரெசிபியும் சொல்லி தருவோம். அதை நீங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம், தேவையான நீங்க சொல்லணும். இது எனக்கு கனகாலமா இருக்கு. சரியா, அதோட சேர்த்து இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. வெள்ளை புட்டு அவிக்கணும். அவிச்சு கருவாட்டை போட்டு வேணாம் கணவர் அடிக்க வந்துருவாங்க. இல்லை இல்லை, ரெண்டு பேருமா ஏதோ கழிச்சு கொண்டு வீழ தான் நான் கேட்குறேன். இல்லைடா இல்லை, புட்டு புட்டுறியல் பிற கருவாடன்றியல் இனி போயிடாது, வேலை வேலை முடிச்சு தான் போகணும். ஏ அது சரி, புட்டுன்ற கதைக்குறியல் இல்லை. புட்டுன்றது உண்மையாவே இலங்கையினுடைய எங்கட புட்டோ வந்து கேரளாவில் இருந்தது. தமிழ்நாடு கேரளா ரெண்டுலேயும் வந்து தந்த பரிசுகள்ல கொஞ்சம் புள்ள எண்ணெய் தாம்மா. ஆனா இலங்கையில சிங்கள மொழி பேசுறாங்களும் புட்டு பிட்டுன்னு தானே சொல்றாங்க. கருவாடோட சாப்பிட பிட்டு பிட்டு கொஞ்சம் விடணுமா? நீத்துப்பட்டிலாம் புட்டு அவிக்கிறது. ஆனா இப்ப சாக்கிலே மில்ல அவிக்கிறாங்க. சாக்கில் அவிக்கிறேன்னு கோயில்ல நீங்கள் 500 பேரை கூப்பிடுவீங்க. அவ்வளவு அவருக்கும் புட்டு அவியண்டா அம்மா போட்டு குத்தி போட்டு நீத்து பட்டில விஜயத்து நம்ம செல்லும். அப்ப என்ன குத்தாம என்ன சாக்கு குத்துறதானப்பா? சும்மா அப்படி குத்தி போட்டு உளுத்தி போட்டு அப்படியே போடுறாங்க. எண்ணெயை விட்டுக்கலாம், கொதிக்க விட்டுக்கலாம். சரியா, சுடுதான்னு பாக்கணும். இப்ப சுட போகுது, நல்லா கொளுத்தோம். வேந்திரியுமே சட்டி மண் சட்டி இல்லை. இப்ப கடன் சுடுவோம். சரி, இப்ப நாங்க கதைச்சு கொண்டு இருந்தோம்டா தண்டை பாட்டுக்கு சுடுவோம். அதான் மண் சட்டி இல்லை, கதைக்காக இருந்தாலும் சுடும். சரி சொல்லுங்க, நீங்க நாங்க எங்கட விட்ட புட்டுக்கு இன்றைக்கு உங்களோட விட்ட என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. வந்துட்டீங்க அப்படியே வந்திருக்கீங்க. சொன்னாவகேடு சொல்லாடி துக்கேடு. அங்க இடியப்பம் நினைக்கிறேன். எங்களுக்கு அலர்ஜி. அரை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பள்ளிக்கூட காலத்துல படிப்பிச்ச ஒரு ஆள் வந்து சின்ன தம்பி ஆசிரியர்னு சொல்லி அவ எங்க இருக்கிறா வதிரியா. அப்பவே நான் 5ஆம் ஆண்டுக்குள்ள படிக்கலையா ஒரு 50-55 வயசுன்னா இப்ப ஞாபகம் இருக்குன்னு தானே எனக்கு அங்க இங்க வந்துடுது, கிட்ட வந்துடுது. அப்ப
அப்ப அவ கொண்டு வருவா நடுக இடியப்பம் தான். அப்ப நாங்க பாம்பு குட்டி சாப்பிடுற வாவான்னு சொல்றது அந்த இடியப்ப சிக்கலை பார்த்து அப்படி சொல்றோம். இப்ப நாங்க வந்து வெங்காயம் சரிதானே, பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு இந்த வதக்கொண்டு வதக்கவும் நீங்க வாயில வைக்கக்குள்ள சுதி கொண்டு கிளம்பு தங்க ஆள் கொடுத்து வச்சாள் வீட்டுக்காரர் கொடுத்து வச்சா. அப்படி சொல்லுவோம், நீங்க மாறி சொல்லிட்டீங்க. நாங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங். நாளைக்கு யாரும் வந்து அது வேணும் இது வேணும் சமைக்க கேட்டா சண்டை தான் வரும். இதை படிங்க கிடக்கணுமாருனா அதையும் போட்டு தான் வதக்கணும். அது போடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வெந்து விரைக்கலதான். இவர் வந்து டக்குன்னு வெடிப்பார். அதை கொஞ்சம் அப்ப அவியல் கணக்கா விரைக்கதான் நீ விரை போடணும். அந்த நேரத்தில் விறகு தானே, எந்த கேஸ் இல்லாமல் இப்போ வந்தது. விறகு கொண்டு வந்து அடுக்கி போட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரத்தில் அம்மா சமைச்சு போடுவா. நாங்களும் பள்ளிக்கூடம் போக சமையலை முடிஞ்சு அம்மாவும் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு. ஐயோ அதுகள் வர்றப்பா அந்த நேரம் கஷ்டம். இப்போ இது என்ன கஷ்டம் அந்த நேரத்தில். ஆனால் அதுகளுக்கு எல்லாம் பெருசு இல்லை, சும்மா சின்னனா நல்வேல். சரி, அம்மா சமைச்சு தந்ததுல என்ன சாப்பாடு உங்களுக்கு உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு புட்டுக்கான நிகழ்வு தானே, புட்டு தான் எனக்கு அதுதான் பிடிக்கும். அதுலேயும் வெள்ளமா புட்டு இப்போ சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க. வெள்ளமா புட்டோட எதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயோ உண்மையாகவே வெள்ளமா புட்டுக்கும் மச்சமண்டு சொன்னால் ரச்சி கறி பிரட்டி அடிக்கிற கிழங்கு இல்லை என்றால் மரவள்ளி கிழங்கு இருக்கല്ലോ, மரவள்ளி கிழங்கு கறியை கணக்கமாக அந்த மாதிரி சமைச்சா புட்டோட ராலை வச்சு போட்டு இல்லை கனவையை வச்சு போட்டு நாளைக்கு விடி எடுத்து வெள்ளமா புட்டுக்க பிரட்டும். ஆமாம் அதுதான். மற்ற ஆகுங்களா கஷ்டமண்டா வெள்ளமா புட்டும் பொரிச்ச மிளகா இருக்குல்ல, பொரிச்ச மிளகாயம் புட்டுங்க அதுதான் சொல்கிறேன். புட்டு எல்லாத்துக்கும் வெள்ளை புட்டு நல்ல ஒரு சாமம். இன்றைக்கும் தமிழன்ற உணவுண்டா புட்டு தான். புட்டு நீத்து பொட்டியில் புட்டி அவிச்சு இப்போ கடைசியாக சாக்கிலே அவிக்கிறோம் சொல்கிறாங்களா. நீங்கள் புட்டு புட்டு சாகுறீங்க என்னண்டு புட்டை திண்டு தானே பிடிக்கிறீங்களா? அது சொல்லி காலகட்டத்தில் வந்து வெள்ளமா சாப்பிடாது அப்படி இப்படின்னு சொல்லினோமே தவிர எங்கட பாரம்பரியமான உணவுண்டா புட்டு தான். அதே இப்போ சௌரமொழி பேசுகிறாங்களும் புட்டு. சரி, புட்டுல என்னென்ன புட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு புட்டுல உண்மையாகவே இப்போ நீங்கள் சாப்பிட்டு தெரியாது குரக்கன் புட்டு இருக்கு. சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டதுல கேட்டிருக்கேன். ஐயோ குரக்கன் புட்டு சீனி தேங்காய் போட்டு பிரட்ட அது உண்டு. மற்றது நல்ல மச்ச கறியை போட்டு பிரட்டினா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுலேயே மாதிரி இந்த சுறா கறி இருக்கு, சுறா இல்ல சுறா கறியையும் வரையையும் போட்டு பிரட்டி போட்டு அப்படியே அண்ணா ஒவ்வொரு சாமானுக்கு வேணும் ஒவ்வொரு செய்யணும். இருக்கு என்று சொன்னா பொரிக்கணும், சுறாண்டா வறுக்கணும், ஆடுண்டா பிரட்டும், ரத்தம்டா வறுக்கணும். ஆமா பாத்தீங்களா அனுபவத்தை. நாங்க ஒரு சமையல் ஒரு குக்கே வச்சிருக்கோம் பக்கத்துல. நான் நினைக்கிறேன் நான் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் இந்துக்கள் வடிகளை வந்து இந்த சாரணர் இயக்கத்துல இருந்து பாசறை என்று கூட்டிக்கணும் போறது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள பூனகிரிக்குள்ளயோ இங்க வந்த ஞாபகம் இருக்கு. அப்போ சரியா ஞாபகம் இருக்கு. ஏபுரமா இருக்கும் நினைக்கிறேன். ஏபுரத்துக்குலாம் கூட அங்கதான் கூட இந்த அங்க சொல்லமா நம்ம சின்னங்களுக்கு விடாது. இப்ப போறதுக்கு ஒரு குறியீடு இருக்கும், வாரதுக்கு ஒரு குறியீடு இருக்கும். அப்ப அங்க சாப்பாடு என்னன்னு சொன்னா ரொட்டிக்கு தட்டு கிடக்காது. என்ன செய்யறது, 2 தடியை வெட்டி குத்துறாது, நடுவுற தடியில மாவை குழஞ்சி சுத்துறாது, நெருப்ப விடுறது, அவ்வளோத வாடி போட்டு தான் சாப்பிடுறது. தடியெல்லாம் சுத்துறது அதான் கெட்டுகள் இல்ல. முட்டை அவிக்கிறேன்னு முட்டை இருக்குமல்லோ, முட்டைக்கு மேல களி பண்ண தூக்கி பூசுறது, பூசி போட்டு நெருப்ப குழந்தைட்டு போட்டு விடுறது. அது கொஞ்சம் தலை அவிஞ்சு வர கரைச்சி பிரிச்சு எடுத்து இதான் விளையாட்டுகள். இப்படி நாங்க சாப்பிட்டுனாங்க. நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? இல்லை எங்களுக்கு அந்த காட்டு இப்போ நீங்கள் என்ன சொன்னால் இப்போ சாரண நல்லபடியாக அந்த காட்டு வாழ்க்கை முறையை உங்களை சொல்லியிருக்கணும். எங்களுக்கு அங்கே கூட அடுப்புலாம் கூட அங்கே கேஸுகளையும் இல்லைத்தானே, அடுப்பெல்லாம் கூட எங்களுக்கு அந்த அம்மா மேர் வந்து சமைச்சு தருவினோம். அப்போ புட்டு தானே அது பழைய முறைப்படி தான். அங்கே எங்கள இடத்துல சாக்கு இல்லை. ரெண்டால் கொஞ்சம் பேர் ரெண்டபடியாக நீதிப்பட்டிக்கெல்லாம் போட்டுருங்க, பெரிய நீதிப்பட்டிகளை போடுவேன். மற்றது அந்த என்ன குத்துறதுக்கு இந்த பித்தளையில் மூக்கு பொடின்னு சொல்லிடணுமே, அந்த மூக்கு பொடியெல்லாம் குத்துறது. மற்றது புட்டு தட்டுறதுக்கு வந்து தட்டு தான் இருக்குது, இப்படி சுழகில்லை. அதில் போட்டு குத்து கொட்டி போட்டு என்ன அதான் விஜயக்கான்னு சொல்லி ஒரு அக்கா இருந்தவா, அவதான் எங்களுக்கு அந்த சாப்பிட்ட புட்டு மறக்கல. அது விஜயக்கா சாப்பிட்ட புட்டு விஜயக்காவோட அவ சமையல்லாம் அதில் நல்லா இருந்தது. சாப்பிட்டது எங்களோட பொடிகள் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் அங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட சாப்பிட்டதே மறக்க முடியாது. சாப்பிடுறதா இல்ல இல்ல நீங்க இவ்வளவு நேரம் காய்ச்சி கொண்டு இருக்கீங்க, அடுப்பு எரியல எனக்கு, அதுதான் இப்ப பெரிய போக்கஸ்.
சரி, நீங்க சொல்லுங்க. அங்க ஒரு ஜவுக்கையாண்டு ஆள் இருந்தவர், அவருக்கு பட்டம் ஜவுக்கையாண்டு. அவருக்கு சாணா வராது, சாணா வராது, ஜான்னு தான் சொல்லுவார். அதைத்தான் சொல்ல சொல்லிடாது, அப்படி கன விஷயம் இருக்கு. இது சொல்லித்தான் பெரிய பிரச்சனை, அதைத்தான் சொல்ல வலிக்கிட்டேன். என்ன சட்டி எடுத்துட்டு வாங்க, இருந்தாலும் எங்கே இருக்காதுன்னு கேட்டு பெரிய பிரச்சனை. அப்படி அந்த சாணா அவருக்கு வராது. நான் ஜவுக்கையானா அவருக்கு பேரே வச்சாச்சு ப்ரோ, ஜவுக்கையா வாங்கோ ஜவுக்கையா வாங்கோன்னு சொல்லி. அவர் வந்து ஆட்டுக்கறி நல்லா வைப்பார். ஓ சரி, எல்லாரும் வைக்கிறேன். சரி, நீங்க என்ன சாப்பாடு நல்லா செய்வீங்க? என்ன கறி, என்ன புட்டு, இல்லாட்டி என்ன சாப்பாடு? இல்லை, நான் சில போல வீட்டில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் நான் சமைச்சு பார்க்கணும். ஆனால் பிள்ளை சொல்லுவா, பிள்ளைகள் சொல்லுவாளவே, அப்பா சமைக்கிற நல்லா இருக்கும் கறி வைங்கப்பான்னு சொல்லி மீன் கறி ஒருக்கா வச்சு பார்த்தேன். நான் அவ்வளவுக்கு பிடிச்சது, அவளுக்கு பிடிக்கல. அவ பிள்ளைகள் சொன்னாலும் அப்பா அந்த ராசியை நல்லா இருக்கும், அவளை ஏற்றி விட்டா அவ்வளவு சும்மாவே வளவேன் எங்களுக்கு. அதான் சொல்றேன், வளமையா பிள்ளைகளுக்கு வீட்டுல அம்மா சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு புதுசா யாராவது பொம்பளை பிள்ளைகள்னால் தேப்பனோட வேறப்பாடு. சமைக்க வலிக்கிறீங்கள உப்பு கூட புளி கூட அதுன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொன்னா தான். என்ன சொல்ல வராங்கடா, நான் வைக்கிற கறியும் அப்படித்தான் முதல் முறை இல்ல, எனக்கு சாப்பிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் செய்யறத விட சைனாக்காரன் இப்போ செய்யறாங்கல்ல. அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்மடையாக்கள் மரக்கரைக்கு சரியா சாப்பிடாக்கட்டோ அவே சொல்லலாம், தயிர் கூட தயிர்கள் வந்து பால் சாப்பாடு சாப்பிட சொல்லி ஏன் சொல்லுங்க அப்பா, அதுவும் உடம்புக்கு தேவையாப்பா. ஓ மச்சம் சாப்பிடாக்கள் மரக்கறி மட்டும் சாப்பிடாக்களுக்கு தேவையான கணக்க விஷயம் அதுக்குள்ள நடக்குது. அளவோட சாப்பிட்டா எல்லாம் நல்ல, சாப்பிடான்றதுதான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்க அந்த நேரத்துல வேலை செய்ய போற இடத்துல எல்லா இடத்துலயும் சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது தானே? எங்களுக்கு இப்ப சாப்பாடு தான் முக்கியம். வேலை செஞ்சாலே எங்களுக்கு பசிக்கும், பசிச்சா வேலை செய்யுது, அது எங்களுக்கு பசிக்கும். அந்த நேரத்துல சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? ஏன்னா நீங்க செய்தி சேகரிக்க போகும்போதெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வருமே. இல்ல, சில இடங்கள்ல அம்மா மாதிரி எங்களை பார்த்து தருவிடும். ஊர்ல இருக்கிறோம், நாங்கள் இப்ப போய் நியூஸுக்கு போய் நின்றா இவங்கள் வித்தியாசமா தான் வாப்பினவங்களை, அப்ப தம்பி தேர்ந்து முடிச்சுட்டு போங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்பேன். தெரியாது. ஓ அப்படித்தான், நாங்கள் வந்தோரை வாழ வைக்கும் வன்னின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க போனால் நாங்க போய் நின்றா வித்தியாசமா தெரியுமே, செய்தி வரைக்கும் வந்து விவேகத்தின் கல்லான்னு சொல்லி வாங்க தம்பி டீ குடிச்சிட்டு போகலாம்ட்டு. அப்படித்தான் நாங்க படிக்க காலம் வரை. இந்த காலம் வரை இப்ப வந்து எடுத்தோன்னே சட்டை போட்டோன்னே தட்டிட்டு போறது, அப்ப எடுத்து நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து அங்க மிதிச்சு கொண்டு போய் திருப்பி மிதிச்சு கொண்டு வந்து அதை திருத்தி எழுதி அந்த நேரத்துக்கு கொடுத்துருவோம். என்ன அது மாதிரி பிரச்சனை இருக்கு. இப்பதான் இப்ப அங்க இருந்து தாட்டி விட்டா இங்க வருது எல்லாம் முறுக்கினா போறதுக்கு அதுவும் இருக்கு. மற்றது இப்ப இணையதள வசதிகள் எல்லாம் கூட சும்மா அப்படி தாட்டி விட்டோம்னா இங்க உங்களுக்கு வந்துடும். நீங்க கலையத்துல இருந்தோட எல்லாம் செய்யலாம். அப்ப அப்படி இல்லை, அங்க நின்று தொலைத்தொடர்பும் இல்லை. அப்போ இந்த போக்கி டோக்கி தானே, அதுலேருந்து அங்கே அமர்த்தி சொல்லி பேருந்து பேர் எழுதி பேருந்து பேர் அதை சரியாக பார்த்து சரி பார்த்து இன்னொரு ஆள் சரி பார்த்து தான் செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கு நேரம் கொஞ்சம், அதுக்குள்ளே எல்லாம் செய்யணும். ஆனால் செய்த நாங்கள் அது ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை. அந்த பச்சை வேலை பாடி காட்டுங்க. பச்சை வேலை பாடங்கள் இல்லை, தெரிஞ்சே பாடுங்க ரெண்டு பேரும். அதாவது கேட்டாப்போ ஒரு தேன் மாதிரி இருக்கும், புட்டும் அப்படி தேன் மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த பச்சை வயலை கேட்டா அந்த மாதிரி இருக்கும். பச்சை வயலே பணம் கூடல் வெளியே மட்டு நகர்வாவியிலே ஆடும் மகளே ஆடும் மயிலே கூத்தாடும் மயிலே போக விடை தாரும் பாட்டு ஞாபகம் இல்லை. ஆனால் நல்ல பாட்டு என்ன கண்ணி அழகோ செல்லப்பான பாட்டு ஒரு பாட்டு தானே. நண்டுக்கு எப்பயாவது முறுக்கையில ஓட்டு சமைச்சிருக்கீங்களா? ஓ ஆமா, அது வித்தியாசம். எழுப்புமா இல்லையோ பேன் என்ன ராகங்கள் பிறக்கும். அதே மாதிரி தான் கருவாட்டுக்கும் ஒரு இது இருக்கு. கருவாட்டுக்கு கத்தரிக்காய் போடணும். கத்தரிக்காய் போட்டு வதங்கி வேற ராகங்கள் 16 உருவாகும் வரலாறு தான் ஞாபகம். நாளைக்கு வந்து விட்டு நீக்கப்படாது. இல்ல நல்ல கொஞ்சம் கூடவா தந்தீங்கன்னா இல்ல நல்ல நிகழ்ச்சிகள் கல்யாணம் விடுதல் அப்படி இப்படி வரைக்கும் ஆளை பிடிப்போம். என்ன ஆர்டர் கொடுக்கணும், ஆர்டர் கொடுத்து ஆளை எடுப்போம். இப்படி 4 பேரை கூட்டிட்டு வாருங்க, கொண்டு வர வேண்டியாலே என்ன
சரி இப்ப உஷாந்தன் நான் உங்களுக்கு சமைக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்துல முந்தி ஸ்கூல் படிக்க இல்லாட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்கிற உங்களோட வயசாக்கள் எல்லாம் செட்டா சேர்ந்து கூட்டாஞ்சோறு காய்ச்சுவாங்க தெரியுமா? அப்படி சமைச்சு இந்த மச்சாள் ஒருத்தி இருந்தவள் அவளு என்ன விட்டு இருக்க மாட்டாள் சின்ன இல்ல இல்ல இப்ப இல்ல அது அந்த நேரத்தை சொல்றேன். அவள் மற்ற ஒரு தங்கச்சி இன்னொரு பக்கத்து வீட்டு பிள்ளை சொந்தம் இல்லை பக்கத்துல உங்களோட வந்து இருக்கும். இந்த சிரட்டைக்கெல்லாம் சமைக்கிறோம். சிரட்டை சமையல் அந்த சிரட்டையை வச்சு சமைக்கிறது. அப்படி சமைச்சு போட்டு என்ன வகை தெரியுமோ வீட்டில் கிடக்கிற சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து வச்சு ஏதோ தாங்கள் செய்கிற மாதிரி இந்த சிரட்டைகளை வச்சு தாங்களும் சமைக்கிறோமா 2 குடம் தருவாளுவோம். எல்லாம் அப்படியே சரி எங்கெங்கெல்லாம் போயிட்டோமா அந்த லெவல் இப்பவும் இருக்கு. இல்ல எங்கட ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் எனக்கு சரியா அந்த ஸ்கூல் லீவு நடந்து விட்டதுக்கு பிறகு எல்லாரும் ஒரு செட்டா சேர்ந்து ஒருத்தர் வீட்டுல இருந்து பருப்பு ஒருத்தர் வீட்டுல இருந்து உப்பு ஒருத்தர் வீட்டுல இருந்து மிளகாத்தூள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்குது. அப்படி பழகி நாங்க நாயிட்டு எல்லாம் கடை வாங்கி இருக்கோம். உண்மைதான். பழைய பகுதி ஒன்று இருக்கு மாஸ்டர் சொல்லி வராம் பிள்ளைகளுக்கு வெங்காயத்தை பத்தி படிப்போம். வெங்காயம் இல்லை ஆளுக்கு ஆள் 2 வெங்காயம் கொண்டாங்க கூட கொண்டாடுற கூட்டி மார்க்ஸ் போடப்பட மாட்டேன். கூட கொண்டு வர கூட்டி மார்க்ஸ் போடப்படும். அப்படி பகுதியா சொல்லுவாங்க அந்த நேரத்துல. மாசம் நேரம் தெரியாது இல்ல அப்பைக்கே எல்லாம் கொஞ்சம் இல்ல அந்த நேரம் உண்மையாவே நாங்கள் படிக்கிற காலங்கள்ல சரியான அக்கறை தானே. இப்ப எல்லாம் இல்லை இப்போ இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் மாறி இன்னும் மாதிரி எல்லாம் போகுது. இப்போ மாத்துறாங்க பாடத்திட்டமா இன்னும் விளங்குது இல்லை அதை மாத்துறாங்க. எங்கட பிள்ளை ஒட்டி காலத்தில் ஓகே நீ உசாந்தன் உங்களோட பிள்ளை ஒட்டி காலம் கொஞ்சம் பிரச்சனை தான். சௌதியா வர போறாங்க சிரட்டை இது வீட்டுக்கு அப்படி நிறைய அப்படியே நம்பிக்கையும் இருக்குல்ல. இந்த இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சா இரும்பு சட்டியில் அந்த அந்த என்ன நெருப்பு மாதிரி அப்படி போகும் தான் சொல்லுவான். பக்கத்துல வீட்டுக்காரர் யாரோ குந்த போகிற பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கு. இந்த இரும்பு சட்டியில இது பட்டாலாம் அக்கம் பக்கத்துல யாராவது பிள்ளையாக பெரிய பிள்ளையாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுப்பா இரும்பு நெருப்பு பட்டு உங்களுக்கு ஒரு இல்ல அது அந்த நேரம் நம்பிக்கைப்பா. இல்ல அது அப்படி சொல்லுவாங்க. எப்படி அடுப்பு பறஞ்சதுன்னா அதுக்கு சொல்லுவாங்க காக்கள் வர போறாங்க காக்கா காகம் அப்படியே கத்திச்சேன்னா யாரோ உறவினர்கள் வேற போயிடும். தெரியுது உஷாந்தன் உங்களுக்கு தெரியுதா? முருங்கை முறிஞ்சு விழுந்தா முருங்கை தப்பண்டு முறிஞ்சு விழுந்தா வயசு போனாக்கள் இல்லைன்னா போயிடணும்னு சொல்ல அந்த நேரத்துல சொல்லினா வயசு போனாக்கள் அப்படி போயிண்டு. இப்ப யாரு இருந்தா போல எல்லாருமே தானே போறோம். அப்படியெல்லாம் இருக்க முருங்கை முருங்கை முறிஞ்சு விழும் மழைக்கு சும்மா பட் ஆந்த கத்தினா அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இப்ப ஆந்த கத்தினா கூட அதுக்கு ஒரு அபசம் வாசம் வர்ற மாதிரி இல்ல. இன்னும் இங்கே வரே இல்லை எங்களை பக்கம் நம்பிக்கை இருக்கும் சாப்பாடு சாரி நல்லா வரும் இல்லை அது நம்புறேன் நான் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருந்தோண்டு ஆளு பக்குவமா செய்யறபடியா நல்லா இருக்கும்னு நம்புறோம். பாறை தான் உண்மையா பிள்ளைக்கு மன்னர் பக்கம் எல்லாம் கருவாடு மீன்கள் எல்லாம் விருப்பமோ உங்களோட பக்கம் மீன்கள் பிரச்சனையா இருக்கு கடல்ல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வர கஷ்டம். என்னவா இல்ல இப்ப கொஞ்சம் மீன்பாடுகள் குறைவு அப்படின்ற மாதிரி படுறது குறைவு. மீன் இருந்தா தானே கருவாடு வரும். கையாட்டி கொண்டு வர தண்ணி போத்தல் சரி 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 அடுத்த முறை நான் கொண்டு வரேன். நல்ல கணவாயல் நல்ல நண்டுகள் கொண்டு வந்தீங்களா நீங்க வடிவா சமைச்சு தருவீங்க. வையன ஆச்சி புட்டுப்பட்டியில நீத்துப்பட்டியிலையாக்கம் என்ன நாங்க நீத்துப்பட்டியில இன்றைக்கு உங்களுக்கு நீங்க வந்தீங்கல்ல விருந்தினர் வந்தா வீட்டை வந்து நெடுக வந்து நீத்துப்பட்டியில அவிக்கிறேன் என்ன இது புட்டுக்குள்ளே அவிக்கணும். அவிச்சா நீத்துப்பட்டியில அவிக்கிற புட்டை விட இது கொஞ்சம் கரைச்சல் தான். ஆனா மூங்கில் குழலாம் வேற 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 லெவல்.
இப்ப நாங்கள் மட்டும் சீரண்ட மாதிரி ஆகல இல்ல இப்ப நீங்களும் நிகழ்ச்சியில வரணும்னா வரலாம் நான் குடிலாம் விளாக்கல வாங்கோ வேணுமானது தாங்கோ அதெல்லாம் நல்ல குறுநலா குத்தினா தானே அப்படியே பிணைய நல்ல சமைக்கக்கூடிய ஆக்களை கொண்டு வந்து விடணும். அதுக்கு தான் நாங்கள் உஷாந்தன் வச்சுக்கோம். இல்லை உஷாந்தன் இல்லை நீ அனுப்ப போறாங்க வெளியில. சரியா அதே மாதிரி கீரை போட்டு தானே கீரை வெட்டி வச்சிருக்கு தேங்காய் வெட்டி வச்சிருக்குது. இப்போ கீரையில வந்து எல்லா கீரையும் போடலாம் தானே? போடலாம் அதுவும் கூட சுவைக்கு ஏற்ற மாதிரி தவசி முருங்கை மேட்ட இந்த இது என்ன இன்னும் ஒன்று இருக்குல்ல பெரிய இலை கீரையை போட்டுக்கலாம். சில பேர் அந்த இதுக்குள்ள அந்த இதையும் பாவிக்கணும் என்ன அந்த குறிஞ்சாயில என்ன இலை குறிஞ்சாயில கொஞ்சம் கொஞ்சம் என்ன இலை வேணுமோ சீரண்ண எல்லாம் அவலாம் போடலாம். கயலுக்கு ஒரு புதறிவு இல்லையா கொஞ்சம் கஷ்டமான கல்வியா இல்லாம ஈஸியான கல்வியா சுகமான கல்வி அங்க கேட்கலாம். சரி கேளுங்க. கயல் குழல் புட்டுல வந்து என்ன போடுறது குழல் புட்டு இப்படி போடுற இல்ல எனக்கும் தெரியும் போட ஒரு தட்டுல தேங்காய் பூ எனக்கு தெரியும் அம்மாவை கேட்க பாத்துருக்கேன். சரி அம்மாவை கேட்க பாத்துக்கிறீங்களா அதை வந்து இருக்க கூடாது மெல்லி சாப்பிடுவோம் விட்டுட்டு சரிதானே. இந்த தேங்காய் பூ வந்து தனிங்க உளுந்த புட்டு வரும் கடைசியா. ஐயோ அதான் நீங்கள் எல்லாம் அண்ணா எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து வந்திருக்கேன் உண்மையா அதை போல கரவேருக்கு நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து கடுப்பை கிளற போறீங்க. கிளறி அந்த சிலத்துல பேஜை வாங்கி எனக்கு இல்ல குழல் புட்டு பாருங்க எப்படி இருக்கு மக்களே உண்மையா தரம். பழமே எவ்வளவு ஆழமும் இன்னொரு இடத்துல சமைச்சு எடுத்து அதை சாப்பிடுறதுல வந்து சந்தோஷம் இல்ல. என்ன செய்யணும் நாங்களே சமைச்சு கீரை புட்டு இருக்குது. கீரை புட்டு சாப்பிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை சொல்லுங்க சரிதானே. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு பின்னணியா வந்து எங்களுக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சவா சரியா விருந்தினருக்கு கொடுத்து அவருக்கு தான் கொடுக்கும். வாங்க உஷாந்தன நாடு கறி எப்படி இருக்குங்கிறதா இந்த ஹைலைட். அதான் முக்கியம். அதுக்காக தான் விருந்தினர் நான் நாளைக்கு பலிக்கடாய் அக்கா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்தாங்க நன்றி அக்கா வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த அக்கா தான் எங்களுக்கு உதவி செஞ்சவா. அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தவா சரியா. அக்காட்ட கேட்போம் நான் யோசிச்சிருப்பா இவனை சமைக்க தெரியுமோ இல்ல பழகுறானோன்னு சொல்லி யோசிச்சிருப்பா. இந்தாங்க இப்படி விழுவாங்க. இனி கயல் அடிக்க போகுது என்னடா நடே நான் உன்னோட விளையாட இருந்தேன் நான் என்ன ஒரு மதிப்பியா இந்த கயல். சரி உஷாந்தனோட அந்த சமையல ஆனா சாப்பிட போறோமா ஒரு கருவாட்டு குழம்பு. அக்கா சொல்லல பாத்தீங்களா என்னத்த சொல்லி என்னத்த செய்யற வெரைட்டி கேக்கல அக்கா சொல்லுவா வேற சரியா தம்பி கயலுக்கு வாங்க போட்டி சமையல் பண்ணி பாருங்க என்னோட நீங்க சாப்பிட உண்மையாவா என்னோட வர போறீங்களா வேணா மலையிட்டு உஷாந்தனா நான் ஒன்னும் சொல்லல உண்மையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உப்பு புளி காரம் எல்லாம் காணுமா கடையோட கூட மாத்தானா நீங்களும் போடுங்க ரோஸ்ல அந்த கடை போட்டீங்கன்னா ரெக்வெஸ்ட்க்கு பாத்தீங்களா ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அக்கா. இப்படி நீங்கள் இப்படியான இடங்கள்ல நீங்கள் வரணும். நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு எங்களை தயாரிப்பாளர் தொடர்பு கொண்டு வாங்க வந்து இது நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்றால் பாரம்பரியமான உணவு வகைகள் அது தயாரிப்பு முறைகள் அதை பற்றி எல்லாம் தான் செய்யறோம். எல்லாரும் பெறலாம விரும்பினாங்க. வந்து நாங்க என்ன செய்ய சுவையான சாப்பாடு கொடுத்தாங்கடா அண்ணன் இந்த சுவையோட போய் 6, 7, 8 3 நாளும் காங்கேசந்தூர கடற்கரையில ஒரு கச்சேரி நடக்கணும். 12 இசைக்குழு சேர்ந்து 3 நாளும் வச்சு அடிச்சு பிரிக்க போறாங்க. அண்ணையும் போறாரு நாங்களும் போறோம். அதுக்கு உஷாந்தனோட புட்டும் இந்த கொடுத்து ஆளை கொடுத்து இந்த சாப்பாடு தெம்போட போய் ஒரு உணவு கடையில இருக்கு தானே சில வேலை ஒரு கடை எடுத்து கொடுத்துருவோம். சொன்னா சொல்லுங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கல. இப்படி நல்ல இப்படி வார போறாங்களும் சமைச்சு கொடுக்குறேன். சரியோ நீங்களும் நிகழ்ச்சியில வரணும்னு சொன்னா வரலாம் சரியா. உண்மையாவே இந்த கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சியை செய்யறோம். நிச்சயமா நீங்க எல்லாரும் பெற வேணும். கலைஞர்களுடைய வாழ்வியலை
மேம்படுத்துறதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் இதில் செய்கிறோம். ஏராளமான வர்த்தக பெருமக்கள் எங்களுக்கு கரங்கோத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு வெற்றியாக முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா நிச்சயமா எல்லாரும் வாங்கணும். வெற்றியா முடியும். நிறைய பேர் இந்த சாப்பிட்றத பார்த்து கடுப்பாரு. நீங்க சாப்பிட்டு கேட்காங்க இல்லை காய்ச்சி கொண்டு சாப்பிடாங்க. இனி அப்படி செய்யல. இல்ல இதோட நாங்க முடிக்க வரோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். அது இணைந்து கொண்டு எல்லோருக்கும் நன்றி வாழ்த்து சொல்லிட்டு விடைபெற்று போறோம். புட்டோட விடைபெற்றுக் கொள்ள நாங்கள் கயல் பாஸ்கரன், ஹலோ கணநாதன் சாந்தன். வணக்கம் நேர்களே.